வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 இன்றைக்கு ஒரு 30 மினிட்ஸ் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அரசியல் என்னென்ன நடக்கிறது, என்னென்ன டிசிசி மீட்டிங், என்னென்ன முடிவுகள் எடுத்தது, பார்கள் பூட்டப்பட்டது, இப்படி ஒரு 30 மினிட்ஸ் வாங்க நாங்கள் முக்கியமான சில விடயங்கள் கதைப்போம். இதுல உங்களுக்கு தெரியும், இந்த ராமநாதன் அர்ச்சனாண்டு எங்கேயோ ஒரு மூலையில சாவச்சேரி வைத்தியசாலையில தண்டுபாட்டில் சிவனேட்டு தண்டுபாட்டில் இருந்த ஒருத்தனை அந்த தேரை வச்சு கோயிலுக்குள்ள வச்சு ஓட்டினாங்க. பத்தாக்குறைக்கு ஓட்டி முடி என்ன செஞ்சாங்க, அங்க இல்லைன்னு சொல்லி நடு ரோட்டுகளுக்கு கொண்டு ஜஃப்னா ஃபுல்ல ஓட விட்டு, இப்ப பார்லிமெண்ட்ல ஓட விட்டு, சர்வதேச ரீதியில ஓட விட்டுருக்காங்க. சோ இந்த விதத்துல இப்ப என்னுடைய கடமை என்னட்டு யாராவது என்ன கேட்டா, என்னுடைய இனத்துக்கு நடக்கிற அரசியலை வடிவா சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய கடமை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற கதைக்கு முன்னம் ஒரு டாக்டர் என்றா என்ன அர்த்தம் என்றா, டாக்டர் இஸ் ஈக்குவல் டு டீச்சர். அதாவது ஒரு டீச்சர் என்கிற அர்த்தம் தான் ஒரு டாக்டர். நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க, டாக்டரேட் என்று வந்ததும் அதுல இருந்தான். ஒரு டாக்டர் என்றால் அது ஒரு தொழிலை குறிக்கிறதா இருந்தாலும் டாக்டர் என்கிற அர்த்தம் டீச்சர். ஸோ சிவனேன்று மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தண்டபாட்டில் அங்கே 4 பேரோட சண்டையை பிடிச்சானா ஒரு எம்எஸ்ஆ இருந்தானா என்றவனை கொண்டு விட்டு இப்ப எந்த லெவல்ல விட்டுருக்கிறீங்கடா, வடக்கு மாகாணத்துல மிகப்பெரிய ஊழல்வாதிகளோட எல்லாம் என்ன மோத விட்டுருக்கிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா இன்னைக்கு நடந்த முழு விடயங்களையும் இந்த இதுல நாங்கள் கதைக்க போறோம். அதாவது தனிய மீடியா கொண்ட போட்டு கஜேந்திரகுமார் என்கிற கள்ளன் கதற விட்டுருக்கேன். அதாவது மீடியாவை தொடக்கி கையேந்திரமார் போய் கதற வேண்டிய எல்லாமே நான் உருவாக்கியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம், என்ன நடக்குது, சுத்தி எங்களை என்ன நடக்குது என்றது இன்றைக்கு நாங்கள் கதைக்கும். சோ இன்றைக்கு நாங்கள் 10 மினிட்ஸா 30 நிமிஷம் கதைக்க போறோம். சரியான முக்கியமான விடயம். சோ நீங்க அதை கேட்கறதும் கேட்காதும் உங்களோட விருப்பம். இன்றைக்கு தெல்லிப்பல டிசிசி நடந்தது, உடுவில் டிசிசி நடந்தது, உடுவில்ல பார் நிப்பாட்டி இருக்கிறோம். அதாவது தமிழற்ற வரலாற்றுல ஒரு எம்பி போய் ஒரு இடத்துல பார நிப்பாட்டின வரலாறு இன்றைக்கு தான் நடந்திருக்குது. அதே நேரத்துல சனத்தின் அக்கறைக்காக ஒரு எம்பி அடிபட்டு ஒரு வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்யறதுக்குரிய அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போன விடயங்களும் இன்றைக்கு நடந்திருக்கு. சோ இந்த விடயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்க அந்த மற்ற இடங்கள்ல வந்த வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்களோ தெரியாது. ஒருத்தர் அவரையில மடியா விசரணன் நான் சொன்னா காய்ச்சினா தூக்கி அடிப்பேன். சோ இப்படி சண்டைகள் எல்லாம் நடந்தது. எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் இல்லையோ, எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். இன்றைய கதைப்போம் முழு அரசியலை. வாங்குவோம் வீடியோக்குள்ள போவோம். இன்றைய 18ஆம் தேதி காலமே விடிய காலம் 6 மணிக்கு பயணம் ஆரம்பிச்சுட்டு நெடுந்தீவை நோக்கி. சோ நான் பிராசனை வரச்சுன்னா பிராசனை 6:30 வந்துட்டார். நெடுந்தீவுக்கு போறோம். போனால் அங்கே பிராசன் சின்ன கார்ல தான் போனாங்க. சோ அங்கே காரை உள்ளுங்க விட்டு போட்டு போனால் 2 லைன் நிக்குது. அந்த வீடியோ போட்டிருப்பேன். நெடுந்தீவை நோக்கி, நெடுந்தீவு டிசிசி இன்றைக்கு நெடுந்தீவுல போய் ஒரு 2ல ஒரு விடயம் ஒன்றை கதைக்கிற அந்த முடிவோட தான் நாங்கள் இருந்து நெடுந்தீவை நோக்கி போனாங்க. நெடுந்தீவுக்கு போகின்ற நேரத்துல அங்க போய் பார்த்தால் ஒரு பக்கம் லைன் நிக்குது அரச உத்தியோகத்தர்கள், இன்னொரு பக்கம் பொதுமக்கள். இன்றைக்கு ஜெஃப்னா டிசிசி என்றபடியா யாழ்ப்பாணத்துல இருந்து ஆர்டிஏல இருக்கிற அந்த திணைக்கள தலைவர்கள் மாதிரிலாம் நெடுந்தீவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சோ இளங்குமரன் வந்தவர். இளங்குமரன் வளமையாக நேவியின் ஸ்பெஷல் போட்ல தான் அண்ணன் போறவர். இன்றைக்கு நான் அங்க நிக்கிறபடியா என்ன சனத்திட்ட போட்ல விட்டுட்டு நெடுந்தாராக ஓடுது இப்ப. சோ என்ன சனத்திட்ட போட்ல விட்டுட்டு இளங்குமரன் தனி நேவி போட்ல போனா பிரச்சனையா போகல, வாங்கோட போகணும். அங்க இல்ல, நான் சனத்தோட தானே நிக்கிறேன்னா நான் சனத்தோட வரேன். நீங்க ஸ்பெஷல், நீங்க எம்பி தானே, அரசாங்க எம்பி, நீங்க முன்னுக்கு போக அவர் ஏறி போய் முன்னுக்கு ஏறிதே இறங்கண்ட. இளங்குமரனும் அவருடைய ஆக்களும் போய் ஏறிடலாம். அப்ப நேவிகாரன் சொன்னா, டாக்டர் வாங்க உங்க எம்பி தானே, உங்களை நான் முன்னுக்கு ஏத்துறோம். நான் இல்ல, கடைசி பொதுச்சனமும் ஏறினா பிறகு இடம் இருந்தா மட்டும் தான் நான் ஏறுவேன். மினக்கட்ட 6 மணிக்கு வெளிக்கிட்டு போனா எனக்கு அது தெளிவா இருந்தது. என்னென்றால் சனத்தை நில்லுங்கோ என்று சொல்லி போட்டு எனக்கு ஏறி போக வேண்டிய தேவை இருக்கு. கடைசி வரைக்கும் நின்று பார்த்தனா ஒரு 20 பேர் மிஞ்சினது ஏத்தியில விட்டுட்டு போயிட்டாங்க. சோ நான் அதை பிரச்சனை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது லாபம். ஏன்னா இங்கே தெல்லிப்பல டிசிசி மீட்டிங் நடக்குது. சோ சரி, பிராசனை அடிங்க 8:30 குறியாட்டிவானில இருந்து தெல்லிப்பலைக்கு ஓடுங்க. பிராசன் என்னோட்டு விட்டு இருந்தா பிராசனை நான் ஜெயதாஸ் கௌசல்யா தெல்லிப்பலைக்கு வந்தால் தெல்லிப்பல டிசிசி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்து கொண்டு இருக்குது. நடந்து கொண்டிருந்தால் ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்.
ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். நான் உங்களுக்கு முழுக்க விளங்கப்படுத்த போறேன். இதை ஏற்றுக்கொள்றவனும் ஏற்றுக்கொள்ளாதவனும் இத நீங்க அதை பார்த்தாலும் சரிதான், ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், இதுதான் உங்களுக்கு வேணுமெண்டா இந்த அரசியல் தேவைன்னா நீங்கள் கஜேந்திரகுமார் அடுத்த முறை எம்பி ஆகும்போ, இல்ல நீங்க நிம்மதியா வாழ்ற அரசியல் வேணுமெண்டா அடுத்த முறை கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் இந்த கூட்டணிகள் எம்பி ஆக கூடாது. புதிதாக 6 பேர் ரங்கம், நான் ரங்காட்டும் பரவாயில்ல, புதிதாக இளமான ஆக்கள் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்க ரக்கம். காலங்காலமா இவங்க செய்த இந்த கேவல அரசியலை நிப்பாட்டுவோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சரிதானே, குடிஞ்சது 2 பொம்பளை பிள்ளைகள் கிளிநொச்சியில இருந்தும் யாழ்ப்பாணத்துல இருந்தும் எம்பியாக, கிளிநொச்சி வன்னி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இங்கே. என்னுடைய வேண்டுகோள், மொத்தம் 11 எம்பிக்கள்ல குறைஞ்சது 2-3 பெண்களுடைய பிரதித்துவம் இருக்கணும். விஷயத்துக்கு வர நின்று உங்களுக்கு இந்த விடயத்தை வடிவா வழங்கப்படுத்துறேன். விரும்பினா கேளு ராசா, இது உங்களை பாதிக்கிற ஒரு விடயம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலை என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் உண்டு. நான் ஒரு இது எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியே நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையான்றதையும், இல்ல கஜேந்திரகுமார் மாதிரி ஏமாத்துறவங்கன்ற கதையத்தான் நீங்க நம்ப போறீங்க என்றால் நீங்கள் அழிவீங்கள் என்கிறதையே நான் சொல்றேன். ஒரு விடயத்தை ஆரம்பத்திலேயே சொல்லி போட்டு நான் இந்த வீடியோ போட விரும்புறேன். கஜேந்திரகுமார் போன்றவங்களுக்கு ஜிஜி பொன்னம்பலம் பரம்பரை தெல்லிப்பாளையில இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காது. தெல்லிப்பாளையில நிலத்துல இருக்காது. தெல்லிப்பாளை ஓபிடி வாங்குகள்ல கஜேந்திரகுமார்ட்ட பிள்ளை மருந்து எடுக்காது. ஆனால் என்னுடைய பிள்ளை தெல்லிப்பாளையிலையும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற குட்டி குட்டி ஹாஸ்பிட்டல்லையும் என்னுடைய பிள்ளை மருந்து எடுக்கு. சோ ஒன்றை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளோம். ஒருத்தன் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சொன்னால், இவன் அரசியலுக்காக கதைக்கிறானா மக்களுடைய லாபத்துக்காக கதைக்கிறானான்றதை நீங்க தெளிவா விளையுங்கோம். விஷயத்துக்கு வர விளையப்படுது. இலங்கையில 2 விதமான வைத்தியசாலைகள் இருக்கிறது. வைத்தியசாலை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று மாகாண சபைகளால நடத்தப்படுகிற வைத்தியசாலைகள். 2வது மத்திய சுகாதார அமைச்சு நேரடியாக நடத்துகிற வைத்தியசாலைகள். என்னானியாத்தான் இருந்தாலும் இங்க மாகாண சுகாதார அமைச்சுக்கு மாகாண சுகாதார அமைச்சரும் இல்ல, மாகாண அமைச்சும் இல்ல, மாகாண நிர்வாகமும் இல்லை. ஆகவே அங்க ஒரு செக்ரட்டரியோட இருப்பா, அவ்வளவுதான். மிச்சம் முழுக்க காசு அலோகேட் பண்றது மத்திதான் அலோகேட் பண்ணுது. மத்திய சுகாதார அமைச்சு தான் காசு அலோகேட் பண்ணுது. இந்த விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சோ ஒரு வைத்தியசாலைக்கு மத்தி காசு அலோகேட் பண்ணுதாக இருந்தால் அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அதாவது மாகாண சுகாதார அமைச்சரை கோடி கோடியாக எந்த மத்திய அரசாங்கமும் அலோகேட் பண்ணாது. விளைஞ்சவங்களுக்கு மாகாண சபையை ஒழுங்கா ரன் பண்ணினா மட்டும்தான் இங்க இருக்க மாகாண சபையில இருக்கிற வைத்தியசாலைகள் ஒழுங்காக இயங்கும். சோ என்னோட எல்லாரும் கேட்பீங்க, டாக்டர் எது மாகாணத்துக்குரிய வைத்தியசாலைகள், எவை மத்திக்குரிய வைத்தியசாலைகள் நீங்க கேட்கலாம். மத்தியால நிர்வகிக்கப்படுகிற, நேரடியாக நிர்வகிக்கப்பட்டு நேரடியாக காசு அனுப்பப்பட்டு நேரடியாக நடத்தப்படுகிற சகல வைத்தியசாலைகளும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஒரே ஒரு வைத்தியசாலை யாழ் போதனா வைத்தியசாலை மட்டும்தான். சரிதானே? மிச்சம் எந்த வைத்தியசாலை, முல்லைத்தீவு எடுத்தாலும் அப்படித்தான், கிளிநொச்சி எடுத்தாலும் அப்படித்தான், மன்னார் எடுத்தால் எல்லாமே மாகாண சுகாதார அமைச்சுக்கு கீழே வர வைத்தியசாலைகள். இப்ப உங்களுக்கு விளங்கணும், சிங்களம் தமிழீழம் என்று கதைக்கிற எங்களுடைய அரசியல்வாதிகள் உங்களுக்கு எப்படி நாசமரத்தவையில பாக்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மாகாண அமைச்சர் இந்த முறை மாகாண கட்டமைப்பை எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதுக்குரிய ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கேன். மாகாண சபை முதலமைச்சர் போட்டியில நிக்கிறேன்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ மாகாண முதலமைச்சர் போட்டியில நிக்கிறேன்னா வைத்தியசாலைக்கு மத்திய கொடுக்கணுமா மாநிலத்துக்கு வச்சிருக்கணுமா? உண்மையா மனசாட்சி படி அதிகாரங்கள் காசு அடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மாகாண முதலமைச்சர் இருக்கிற வைத்தியசாலை எல்லாத்தையும் மத்திய கொடுக்க வைக்கிடுவானா, அல்லது மாநிலத்துக்குள்ளேயே வச்சிருந்தா பிசினஸ் செய்யறது ஈஸியா? இது நல்ல, நான் மாகாண சபை முதலமைச்சர் வாரத்துக்கு ட்ரை பண்றேன், உங்களுக்கு தெரியும். சோ நான் இங்க வச்சிருக்கணும்னு ஆசைப்படணும், மத்திய கொடுப்பேனா? நான் ஒரு சுயநலவாதியாக இருந்தால் என்ன இருக்கணும்? இல்ல அது மாகாணத்துக்குள்ள இருக்கிறதா நாங்கள் அதுக்கு காசு செய்கிறோம், வெளிநாட்டுல காசு செய்கிறோம், அதுல இதுல காசு செய்கிறோம்னு சொல்லி மாகாண அமைச்சர்கள் இருந்தா தான் நான் முதலமைச்சராக இருந்தோட காசு 4 ப்ரொஜெக்டுகளை போட்டு கண்ட்ராக்ட்ல சைன் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே, நான் உங்களுக்கு புதுசா சொல்ல தேவையில்லை இல்ல. சரி, ஆனா அந்த மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பயிரப்படணும்ன்றது ஒரு அரசியல் கதை. இப்ப மாகாண சமய, அதாவது வடக்கு கிழக்கு இணைஞ்ச மாகாணத்தை பிரிச்சது என்பிபி தானே. சோ மாகாணத்தை 2014ஆம் ஆண்டு இந்த வெள்ளவட்டியல் எல்லாருமே சேர்த்து உருவாக்கி
வந்த முதலமைச்சரையும் கொண்டு ஆள்மரிட்ட கடிதம் கொடுத்து அவரையும் நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு சிதைச்சது யாரு? யார் சிதைச்சது? நானாடா. அதே நேரம் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்துட்டேன். சோ நான் இல்ல இதே கஜேந்திரகுமார் டீம்ன்றதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா? அது கொண்டு இருப்போம். ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா கொண்டு இருக்கும். சோ மாகாண சபையை சிதைச்சாங்க. மாகாண சபையில இப்ப அதிகாரங்களும் இல்ல, காசும் பாறையில உண்டும் பாறையில சிதைச்சாங்க மாகாண சபையை. சிதைச்சா பிறகு தெல்லிப்பள வைத்தியசாலை பாட்டு மோசமாக டெவலப்மெண்டே இல்லாம போயிட்டு அங்கங்க வெளிநாட்டுல இருந்து வர உறவுகள் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் பண்ண கொடுக்க அதுல என்ன நடக்கையில இந்த காசுக்கு என்ன நடந்தேன்ட்டு நான் ஒரு எம்பியா வந்தா பிறகு தொடங்கினேன். உங்களுக்கு தெரியும் தானே, தெல்லிப்பளை வைத்தியசாலையை பாதுகாப்போம் என்று கள்ள ப்ரொஃபைல் ஒன்று உருவாக்கின ஒரு சில வைத்தியர்களுக்கும் விளைக்கும் இதே இந்த கட்டக்கழித்தன் டீமுக்கும் எதிராக மல்லான் நீதிவான் நீதிமன்றத்துல அந்த ப்ரொஃபைல் யார் கிரியேட் பண்ணினது, யாரை பற்றி தேவையில்லாத வசனங்கள் கதைச்சன்றது ஒரு வைத்தியர் நேரடியாக மாட்டி அவற்றை மெனசிட்ட போன்ல தான் அந்த கள்ள ப்ரொஃபைல் தெல்லிப்பளை வைத்தியசாலையை பாதுகாப்பும்ன்றது அவற்றை மனைவியினுடைய போன்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிஐடியால எடுத்து மல்லாவுக்கு ரிப்போர்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? அப்ப உங்களுக்கு விளங்கணும், தெல்லிப்பளை வைத்தியசாலையில இருக்கிறார்கள் ஏதோ ஒரு கள்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை சம்பந்தமா பயப்படினோம். நான் சொல்ற விளங்க இல்லையா? சோ நான் அது தொடர்பாக வழக்கு இருக்கிறது. நாளைக்கு தீர்ப்புக்கும் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு வைத்தியர் ஒருவர் எனக்காகவும் ஏற்கனவே வேலை செய்த கேன்சர் சர்ஜனுக்காகவும் கேன்சர் கன்சல்டனுக்காகவும் அதாவது ஒன்காலஜிஸ்ட் கன்சல்டனுக்கு எதிராகவும் போடப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு நாளைக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கிறத நான் தெளிவாக டிசிசி மீட்டிங்ல சொன்னா வழக்கு பெண்டிங்ல இருக்கிறபடியா சம்பந்தமா இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இங்க இவ தீர்மானங்கள் எடுக்க வெளிக்கிட்ட. சோ எனக்கு வழக்காத பாதிச்சாலும் பரவாயில்லை, என்னுடைய மக்களுடைய ஒரே ஒரு நலத்துக்காக நான் இன்றைக்கு தெல்லிப்பள்ளியில அடிபட வேண்டி வந்தது. வீடியோ பார்த்த நீங்க அவர் சொன்னார் மடியா விசரா பைத்தியக்காரன். நான் என்ன தூக்கி அடிப்பேன், நாயே தூக்கி அடிப்பேன் உன்னை கதைச்சி ஏற்கனவே கிரீன் கிளாஸ்ல பார்த்தவ. அதுக்கு பிறகு சும்மா அந்த வெறுட்டுறது இந்த ஆணி வேலை எல்லாம் வச்சிருக்க கூடாது. ராவ் எப்பவுமே நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராங்கன்னா டீசெண்டா இருப்போம். ஏனென்றால் எத்தனையாயிரம் சனங்களை ஓட் போட்டு டீசெண்டா வச்சிருக்கு. ஆனால் கண்டவன் கள்ளன் காடியனுக்கெல்லாம் பயப்படுறதா இருந்தா அதை ஓட் போட மாட்டாங்க, பயந்தாங்கொள்ளியடான். அவை கை வச்சிருந்தா தூக்கி அடிச்சிருப்பேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரிதானே? ஏன் இந்த சண்டை வந்ததுன்றே உங்களுக்கு விளக்கு. சோ அந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில சைக்காட்ரிக் யூனிட் இருக்குது, ஸ்பெஷலைஸ்ட் சைக்காட்ரிக் யூனிட். டாக்டர் சிவதாசன், டாக்டர் சிவயோகன் சார் என்னுடைய குருக்கள் 2 பேர் இருக்கிற சைக்காட்ரிக் யூனிட் இருக்கிறது. கேன்சர் யூனிட் இருக்கிறது. இது 2 ஸ்பெஷலைஸ்ட் யூனிட், அதாவது வந்து சிறப்பு. உங்களுக்கு தெரியும் ஜினோப்ஸ்ன்றது ஒரு சிறப்பு, ஹார்ட் சம்பந்தமான ஒரு சிறப்பு யூனிட்டுகள் இருக்கிறது. இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை மாகாண வைத்தியசாலைக்குரிய கெசட் பண்ணப்பட்ட வைத்தியசாலை. அதாவது வந்து வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மாகாண சபைக்குரிய வைத்தியசாலை என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சோ தெல்லிப்பளை வைத்தியசாலை ஊழியர்கள் மாத்திரம்தான் தெல்லிப்பளையில வேலை செய்யலாம். யாழ் போதனா வைத்தியசாலை ஊழியர்கள் மாத்திரம்தான் யாழ் போதனா வைத்தியசாலையில வேலை செய்யலாம். யாழ் போதனா வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெல்லிப்பளையில வந்து வேலை செய்த ஒரு பேஷண்ட் டெத் ஆகும் என்றால் தெல்லிப்பளை MS டாக்டர் தேவநேசன் அவர்கள் தான் அந்த டெத் இன்குவரியை ஃபேஸ் பண்ணவர். ஒரு பேஷண்ட் டெத் ஆகுது, ஒரு கேன்சர் பேஷண்ட் டெத் ஆகுது, ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் டெத் ஆகுது என்றால் அந்த டெத் இன்குவரியை செய்ய வேண்டியது டாக்டர் தேவநேசன். ஒரு முதுகெலும்புள்ள ஒரு MS, நான் எப்படி சாவச்சேரியில் இருந்தனோ அதே மாதிரி முதுகெலும்புள்ள MS. இப்ப எங்கட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஏற்கனவே இங்க மல்லாத்துல வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறபடியா ஒரு பேஷண்ட் ஒரு ஆளை பார்க்கல என்று வைத்தியர் ஒருவருக்கு எதிராக நோயாளி போட்ட வழக்கு சுமந்திரன் போய் ஹைகோர்ட்ல அந்த வழக்கு எடுக்க கூடாது சொன்ன பிறகு கூட ஹைகோர்ட் தீர்மானமாக கொடுத்திருக்குது, யாருக்கும் எதிராக வழக்கு தொடுக்கலாம், சிஐடியை இன்கொயரி பண்ண செல்லவும், அப்படி தடை உத்தரவு தரமாட்டோம் என்றும் சொல்லி சுமந்திரனும் மூக்கூடப்பட்டு இப்போது அந்த வழக்கு இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அதை மக்களை ஏமாத்தி அங்க ஒரு கதை இங்க ஒரு கதை என்னதான் சுமந்திரன் கதைச்சாலும் அது நீங்க கிங்டம் ஆஃப் கோர்ட் என்று போனாலும் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட் அதாவது வந்து ஹைகோர்ட் அல்ல கோர்ட் ஆஃப் அப்பீல் இவர்களுக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்க கூடாது. இப்ப கோத்தபாய ராஜபக்ச போட்டிருக்காரு தானே, தனக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்க கூடாது. அந்த மாதிரி இந்த வைத்தியர்கள் போய் போட்ட ரிட் மனுவை கபலீகரம் செய்து கேன்சல் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தடவையாக நாங்கள்
கதைச்சும் இருக்கிற பல வீடியோக்கள்ல. அது நடந்த வழக்கினுடைய நீதிபதிகளுடைய தீர்மானமாக இவர்களுக்கு எதிராக சிஐடி இன்கொயரி செய்து வழக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது தெல்லிப்பளை மல்லாகம் நீதிமன்றத்துல. இந்த சம்பந்தப்படாததோ ஆரோக்கிய வைத்தியர்கள் தெல்லிப்பளையை பாதுகாப்போம் என்று கொண்டு அங்க நடக்கிற ஊழல்களை கதைக்க கூடாது என்பதற்காக குத்தி முறையினம் என்றதை நீங்கள் இதுல விளங்கி கொண்டிருக்க. ஒரு விடயத்தை சொல்றேன், இந்த பேரவை என்று தமிழர் காங்கிரஸ் பேரவை என்று எங்களோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேரடியா பேருடைய சொல்றேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய வேலை வெளிநாடுகள்ல இந்த வைத்தியசாலையை காப்பாற்றுவோம், வைத்தியசாலையை முன்னோக்குவோம் என்று வெளிநாடுகள்ல காசு சேர்க்கிறது, வேண்டின காசுகளுக்கு கணக்கு காட்டாதது. அதுல ஒரு பிச்சையை கொண்டு தெல்லிப்பளையில கொண்டு ஜிஜி பொன்னம்பலம் யூனிட் 4 யூனிட்டுகளை கட்டுறது. எந்த ஒரு இலங்கையினுடைய வைத்தியசாலையிலும் ஒரு அரசியல்வாதியின் பேர்ல ஜிஜி பொன்னம்பலம், காக்கா பொன்னம்பலம், கௌதாரி பொன்னம்பலம் என்று ஒரு யூனிட் இல்லை. ஆனா தெல்லிப்பளையில இவர்கள் அந்த கனடியன் பேரவை மண்ணாங்கட்டி பேரவையில சேர்த்த காசு இல்லாதே எவ்வளவு சேர்த்தவை எவ்வளவு கொண்டு இங்க கொடுத்தவை என்றது கணக்குகளே இல்லையடா. சரிதானே? இந்த ஒருத்தர் பேசுறான் நாய்பேண்டு பேசினான், குமாரவடிவேல் என்ற ஒருத்தருக்கு தூக்கி அடிப்பேன் நாயேண்டு பேசினான். நீதியோட நான் திருப்ப போடுறேன். முழு கள்ள, நான் நேரடியாவே சொல்றேன், முழு கள்ள. சரிதானே? அவர்த்த அவருக்கு என்னவே குமாரவடிவேல் நினைக்கிறேன், நான் பேர் சரியா தெரியல. அவர் இன்றைக்கு வேற ஒரு ஆள் வர வேண்டிய ஒரு ஆளுக்கு பதிலாக இங்க வந்திருந்த உண்டு. நலம்புரி சங்கத்துக்கு வைத்தியசாலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கட்டும் கதை என்றால் அது நீதிமன்றத்தில் இருக்கிறபடியா வேற கதையில் நான் கதைக்கலாது. இப்படிப்பட்ட ஒரு கள்ள வேலை, இப்படிப்பட்ட ஒரு பிளாக் மாஃபியா வேர் பண்றது வெளிநாடுகள்ல. இங்க சிங்களவர்கள் எங்களுடைய எல்லாத்தையும் உடைச்சிட்டா, எல்லாத்தையும் உடைச்சிட்டு. அதான் பிரச்சனை. ஏன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே படிச்சு இந்த சிஸ்டத்துக்கு வளர்ந்த எங்களுக்கு என்ன நடக்கிறதுன்றது, அது நான் மெடிக்கல் அட்மினா நான் வருவேன்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. சோ இந்த சிஸ்டத்தை உடைச்சிட்டு வெளிநாடுகள்ல காசு சேர்க்கிறது, ஜாழ்ப்பாணத்து வைத்தியசாலைகள்ல அபிவிருத்திகள் நடைபெறையில் என்ன இந்த அரசியல்வாதிகள் போய் கதைச்சு இப்படியே தான் எங்களோட இனம் அழியுது. ஒரு சதம் கொடுக்க கூடாது. நீங்கள் எந்த வைத்தியசாலைக்கும் காசு சேர்க்கிறண்டாலும் நீ யார், எங்க இருந்து சேர்க்கிற, எங்க கொண்டே கொடுக்குற, உனக்கு ஆடிட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேளுங்கடாப்பா. வெளிநாள் இருக்கிறோம் கஷ்டப்பட்டு குடிநீர்ல நீங்க சேர்க்கிற காசு கொடுக்க கஜேந்திரகுமார் V8 எடுக்கிறார். இங்க வந்து கார் வேடி ஓடிச்சிருக்கா பிள்ளைங்க அவங்களுக்கு. அதுக்குதான் இன்னைக்கு தனிய வீடியோ போட்டு குளறி இருக்காரு. அந்த நிலைமைக்கு மாத்தி வச்சிருக்கிறோம். சோ வெளிநாடுகள்ல சேர்க்கிற காசை இங்க நன்கொட கொடுக்குற வேண்டும். 2013ஆம் ஆண்டு நோயாளர் நலம்புரி சங்கம் உருவாக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு 10 வருடத்துக்கும் எந்த ஆடிட்டும் செய்யப்படும், எந்த மத்திய கணக்காய் நிலையத்தால அல்லது எந்த இன்டர்னல் ஆடிட்டால எந்த ஆடிட்டும் செய்யல. கணக்கு கோப்பியெல்லாம் அங்கே இங்கே வெளியே வச்சுக்கொண்டு கோடிக்கணக்கான பணம் அடிச்சது முழுக்க இந்த கஜேந்திரகுமார் கம்பெனி. சரிதானே? பேங்க் புத்தகங்கள்ல இருந்து எல்லாமே பிடிபட்டா பிறகு எப்படியாவது இதை காப்பாற்றணும் என்றதற்காக இப்ப இதுக்கு இன்கொயரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஜனாதிபதிக்கு நான் கடிதம் போட்டு ஜனாதிபதி செயலகத்தால இந்த விதத்துல அன்றுகுமார் சாநாயகவை நான் பாராட்டுவேன். சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி சுகாதார அமைச்சால இன்கொயரி ஃபார்ம் பண்ணின ஒண்ணு. இப்ப இன்கொயரியில முழு பெருங்கலிய போதும். அதை விட இன்னொரு கதை ஒன்று வந்திருக்கிறது. 400 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துல சொல்லாம கொள்ளாம செலவழித்தது கணக்கில்லையாமன்னு இப்ப எல்லாம் ஓடி தெரியும். சோ பிடிப்போம், எல்லாரையும் பிடிப்போம். உங்களுக்கு விலங்கையில நீங்க இதுல ஓபிடிக்கு போறது, ஓபிடியில மருந்து இல்லைன்னு பாமசியில வேண்டும் கொண்டே ஓடி போய் பாமசியில வேண்டும். ஆனால் எங்க களவு போகுதுன்றது உங்களுக்கு விலங்கையில. உங்களுக்கு இந்த உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கடாப்பா. களுத்துறை வைத்தியசாலையில போய் பாருங்க, எல்லா மருந்துகளும் இருக்கு, எல்லா டெஸ்டும் செய்யலாம். அதுவும் ஒரு மாகாண சபைக்குள்ள வர வைத்தியசாலை தான். இதுல அனுராதபுரத்துல மாகாண சபைக்குள்ள இருக்கிற ஒரு பேசோஸ்ல போய் பாருங்க, இவ்வளவு கிளீனா வச்சிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் இப்படி. சோ இதுதான் நடக்குது. சோ இப்ப இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்பட்ட உடனே பதறி அடிச்சு இந்த சம்பந்தப்பட்ட கேன்சர் யூனிட் மாத்திரம் கஜேந்திரகுமார் மத்திய கொண்டு ஓவழிக்கிறார். கேன்சர் யூனிட் பேர் என்ன பேர்? கேன்சர் ஜிஜி பொன்னம்பலம் கேன்சர் யூனிட். இந்த ஹொப்பட்ட ஆணில ஆட்டினாடா இது? இந்த ஹொப்பட்ட இதுல ஆட்டினதா இது? இது வைத்தியசாலை மத்திய அமைச்சர் இதுல காசு. அதுக்கு ஜிஜி பொன்னம்பலம் கேன்சர் யூனிட் ஒரு பேரையும் சூட்டி தமிழ் பேரவை என்ற பேர்ல, தமிழர் பேரவை என்ற பேர்ல கனடாக்கள்ல லண்டன்ல காசு எல்லாம் சேர்ந்து எனக்கு நேர சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த அண்ணா அவரால் நேற்றைக்கும் கோல் எடுத்தவர். அந்த நான் சொன்னேன் 300 GHF போட்டிருக்காங்கன்னு சொன்னான். 6 போட்டிருக்காங்க. அந்த அண்ணா
நேர வந்து இங்க டொனேஷன் கொடுத்துட்டு போனா இந்த வைத்தியசாலை எங்கன்னு தெரியாது முனையில அவங்களுக்கு எங்க அந்த காசுன்னு தெரியாது. சோ இப்ப அந்த காசு ஓடிட்ட கேட்டா 2013 இருந்து 2023 வரைக்கும் இப்ப வந்திருக்கிற MS தேவநேசன் எழுத்து மூலமா தந்திருக்கிறார். எந்த ஆடிட்டும் செய்யப்பட இல்ல. சோ இன்குவரி இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. CID விசாரணை செய்யுது, மினிஸ்ட்ரி விசாரணை செய்யுது, நாங்கள் தோன்றோம் இங்க இருக்க DCT மீட்ல தோன்றோம் என்ற ஒண்ணு. கஜேந்திரமா இருக்கிற ஒரே ஒரு வழி இத மத்திக்குள்ள கொண்டு போய் இந்த ஜுனிட்ட மட்டும் அவருக்கு GG பொண்ணு ஜுனிட்ட மட்டும் மத்திய கொண்டு போகணுமா? இப்ப இவர் சொல்றாரு என்னென்றால் இப்ப இவங்களை விளங்காதானே கார்டு ரிவிஷன் என்னண்டு பவானந்தராயாவும் இருந்தது. 2014 ஆண்டுதான் இலங்கை முழுவதும் சுகாதார அமைச்சர்ல கார்டு ரிவிஷன் செய்யப்பட்டிருக்கிறது. 2014 ஆண்டுக்கு பிறகு 2019 ஆண்டு சில வைத்தியசாலைகள்ல கார்டு ரிவிஷன் செய்யப்பட்டது. NPT அப்ரூவல் எடுக்கிறான்னு எனக்கு தெரியும். நான் இந்த அட்மினிகளை இருந்து வந்தபடியால் இந்த சனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய லாபம் இது எல்லாத்தையும் உடைச்சு மொழி சொல்றேன்றதுதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனை. நான் 2019 ஆண்டு ஏன் நாங்கள் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரிக்கு கார்டு ரிவிஷன் செய்யல என்று 2021 22 அடித்த கடிதம் என்னோட கிடக்கு. சரிதான் 2021 22 எங்களுடைய டாக்டர்ஸ் காணாது. உங்களே தெரியும் சாவச்சேரி ஆதரவு வைத்தியசாலையில் அச்சுரா ராமநாதன் மந்தாபுரான் 25 வைத்தியர்கள் வேலை செய்யறாருன்றது உங்களே தெரியும். இப்ப எல்லாத்தையுமே உடைச்சிட்டம் என்ற உண்மை. இப்ப கஜேந்திரவுமாருக்கு ஒரு சில யூனிட்டை மட்டும் இதனால் அங்க ஊழல் நடந்திருக்குது, அங்க காசே விற்கப்பட்டிருக்கிறது, பேங்க் புத்தகங்கள்ல போடப்பட்டிருக்கிறது. இந்த யூனிட்டை மட்டும் கஜேந்திரவுமாருக்கு பாதுகாப்பா மத்திக்கு கொண்டு போக வேணும். ஆனா அங்க இருக்கிற OPD கொண்டு போக கூடாது. அங்க இருக்கிற ஒரு வைத்தியசாலையில இந்த கிழங்கனுக்கு விளங்குதில்லை ஒரு யூனிட்டை மட்டும் மத்திக்கு கொண்டு போக மாட்டான். நான் முதல்ல அதை எதிர்த்து நான் ஒரு மாகாண சபை அமைச்சராக இருந்தால் எனக்கு அது லாபம் தானே டாப்பா. நான் அதை நீட்டா ரன் பண்ணி காட்டலாம் தானே. சோ ஏன் அதை விட்டு கொடுக்கணும் தான் நான் ஜோதிச்சேன். ஆனா அப்படித்தான் சனத்தின் லாபத்தை நெச்சம் பண்ணாலாம். ஒட்டுமொத்த வைத்தியசாலையும் நாங்கள் மத்தியை கொண்டு போகணுமா? இல்ல இவர் ஆசைப்படுற மாதிரி இவற்ற கேன்சர் யூனிட்டை மட்டும் நாங்கள் மத்தியை கொண்டு போகணுமா? சொல்லுங்க மனச்சாட்சியோட. இந்த மனச்சாட்சியோட சொல்லுவோம். இவர் ஆசைப்படுற மாதிரி இவற்ற கேன்சர் யூனிட்டை மட்டும் இவற்ற GG பொண்ணம்பெல்லாம் கேன்சர் யூனிட்டை மட்டும் கொண்டு போகணுமா? அல்லது முழுக்க கொண்டு போகணுமா? சோ இன்றைக்கு அதுக்குரிய அனுமதி கொடுக்கல. முழு வைத்தியசாலையும் மத்திய கொடுக்கறதுக்கு நான் பண்றேன். தம்பி சனத்தான் உங்களுக்கு முக்கியம். மாகாண சபை தேவையில்லை, தமிழட்ட அதிகாரம் தேவையில்லை. என்ற தமிழட்ட அதிகாரம் மாகாண சபையெல்லாம் கலைக்கிற கஜேந்திரவுமாருக்கு சொத்து முழுக்க கிடக்கிறது கொழுப்புல. இவன் பாவி வைத்தாலடியா படுகிறது லங்கா ஹாஸ்பிட்டல்ல. இந்த வீடியோ பாக்குறவன் லங்கா ஹாஸ்பிட்டல்ல வாழ்க்கையில போய் பாப்பியாட்ட சொல்லு மனச்சாட்சியோட. ஆசிரியர் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தெலும்பிட்டு உன்னால கட்டையிலுமான்னு சொல்றாப்பா. இந்த வீடியோ பாக்குற உனக்கு இங்க போய் தெல்லிப்பள்ளியில தான் மறந்தெடுப்போம். சோ உனக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தெல்லிப்பள்ளியில இருந்து நீங்க சொல்லுங்க, இந்த முழு வைத்தியசாலையும் மத்திக்கு கொண்டு போய் டெவலப் பண்ண வேண்டுமா? அல்ல கஜேந்திரவுமார் பொன்னம்பலம் இந்த வீர தமிழர்களுடைய போராட்டத்தை அடி தையட்டிய நாசமாக்கி நீங்களா கடைசியா தெரியும் தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாங்க பிள்ளைங்க. சோ அதுதான் இன்றைக்கு நடந்த சண்டை. நான் தெளிவா சொல்லி இருக்கிறேன். அதை கொண்டு போக முடியல. இவர் நினைச்சாரு என்னண்டா, நான் ஆரம்பத்துல சொன்னேன் தானே மத்தியை கொண்டு போக விடக்கூடாது. நான் மன்னார் வைத்தியசாலையை மத்தியை கொண்டு போறதை நான் ஏற்றுக்கொள்ளல ஆரம்பத்துல. ஏனென்றால் மாகாண தமிழருக்கு இருக்கிற அதிகாரங்கள் எல்லாத்தையும் சிங்களவருக்கு கொடுக்குறோம். ஆனா பிறகு ஜோர்ஜ் பாக்கிக்கு விளங்குது இவங்க மாகாணத்துக்குள்ள வச்சு டெவலப் பண்ணவே மாட்டாங்க. தெல்லிப்பள்ளி வைத்தியசாலை இப்படியே தானே இருக்கும். வைத்தியசாலை கன்சல்டனே கஜேந்திரவுமார் பாக்கி அந்த வீடியோ எடுத்து வேற பேஸ்புக்ல போட்டிருக்கேன். இப்படி ஒரு மரியாதை இல்லாம ஒரு MS கஜேந்திரவுமார் விரட்டுறேன். அதனா அமைதியா இருக்கும் நான் கதைக்கிறேன். கடைசி அவர் என்னோட முட்டினார் தூக்கி அடிச்சிருப்பேன் பரதேசி. நான் ரவுடியாவே இருக்க விரும்புறேன் இந்த அரசியல். நான் ஒண்ணு வைத்தியரா இருக்க விரும்புறேன். நான் ஒரு கெட்டவனாவே இந்த அரசியல். கெட்டவனுக்கு நான் பட்ட கிட்டவன் அப்படி என்னோட வாழ்ந்தவனுக்கு தெரியும் நான் அப்படி. சரிதானே? நீ கொக்கண்டா நாங்க அதை விட கொக்கடி தனியவா வர போற கூட்டம் தான் வர போற தூக்கி அடிப்போம். சரிதானே? எங்களால் பிரச்சனை இல்லை. தூக்கி அடிச்சிருப்பேன் இன்றைக்கு. அதுல எந்த சந்தேகம் இல்ல. கை வச்சிருப்பாரு தூக்கி அடிச்சிருப்பேன். கிரீன் கிராஸ் மாதிரி தூக்கி எறிஞ்சிருப்பேன் நான். சரிதானே? இந்த பொட்டேனுக்களுக்கெல்லாம் இந்த முட்டாள்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேணுமா இல்லையான்றது நீங்க சொல்லுங்கடா. நான் இந்த அரசியல உங்களோட கையிலேயே வர்றேன். வெளிநாட்டுல இருக்கிறவன் ஒவ்வொருத்தரும் உள்நாட்டுல இருக்கிறவன் ஒவ்வொருத்தரும் இதுகளை கமெண்ட் பண்ணு. இந்த முட்டாள்கள் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை சிதைக்கிற அரசியலை செய்வதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா இல்லையா? இவங்கள் தமிழ்ல கேட்பாங்க மனுஷி 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 10
ஊர் முழுக்க மனுஷி போற இடம் எல்லாம் மனுஷி தான் இவனுக்கு. இவனுக்கு அடங்காதடா. இவன் முழு போற இடத்துல எல்லாம் குட்டி போட்டு கொண்டே இருப்பான். ஆனால் பிரச்சனை என்னென்றால் எனக்கு இவன் மனுஷி எல்லாம் லண்டன்ல ஆஸ்திரேலியாவிலே மங்கை மிஞ்சை. இவன் பிள்ளை ஒன்று மிஞ்ச தெல்லிப்பல ஹாஸ்பிட்டல்ல மருந்தெடுக்காகும். சோ இவனுக்கு நீங்க ஓட் போடுறீங்களா உங்களுக்கு நீங்களே போடுற நெருப்பண்டு ஞாபகம் பெற்றுக்கொள்ளும். இங்க இருக்கிற அரசியல்வாதி, இங்க இருக்கிற மக்கள், நான் புலம்பெயர் மக்களோட சண்டை பிடிக்கிறேன். நான் போய் ராமன் மேடையில பேசினா என்னடா, நான் போய் ரணில் மேடையில பேசினா என்ன, எந்த சனத்துக்கு நாலு நல்லது செய்தா நான் போய் கதைச்சா என்ன கெட்டவன் கூடா பிச்சைக்காரன் என்ன போய் மற்ற அரசியல்வாதி இல்ல அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன்னு சொல்லுவாடா. எனக்கு என்னுடைய மக்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும். இந்த KKS ரோட், இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு இந்த KKS ரோட் டபுள் ட்ராக்கா மாற வேணும். நடுவுல லைட் இருக்க வேணும். முடிஞ்சால் இந்தியா மாதிரி ஒரு மெட்ரோ ஓடணும்டாப்பா இங்க வலியாமத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் முடியாது. அதை தான் நான் ஆசைப்படுறேன். நான் சாயங்களும் அந்த மெட்ரோவை பார்த்து கொண்டு சாவோம்டா, அதை நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறேன். சரி ஓகே, கிளிநொச்சிங்களால வரைங்களா இவ்விடத்துல ஒரு ஃபேக்டரி ஒன்று அடிச்சா இதுல ஒரு அப்படிலாம் இந்த வாழ்க்கை அது அவ்வளவுதான்டா இந்த சின்னத்தனமான வாழ்க்கை. நண்டையும் நயனாதேவி கால போய்க்குள்ள கிணக்கு இடங்கள்ல வீடுகள் கட்டி 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 ஆக்கள் இல்லை, வீட்டு திட்டம் கொடுத்து ஆக்கள் இல்லை. நான் யோசிக்கிறேன், நான் இவ்வளவு எல்லாம் கதைச்சு போட்டு மானசமா முதலமைச்சர் அவங்க தந்துட்டாங்க என்றால் 5 வருஷத்துக்கு ஏதாவது செய்து காட்ட வேணுமே, எப்படி திங்க் பண்றேன்றத கொஞ்சம் யோசிக்கும். ஏதாவது ஒரு நாட்டுல 15 கோடி பிச்சை எடுக்க போறேன். அதுக்கான தான் விஜய்க்கு பின்னால தெரியுறேன், அதுக்கான தான் இந்தியாவுக்கு பின்னால தெரியுறேன். வடிவா வளையம் போதும் போய் ஒரு வீட்டுக்கு 30 லட்சம் படி 500 வீட்டு என்ன 15,000 லட்சம் 15 பில்லியன் 15 பில்லியனை கேட்டு ஒரு 500 வீடு கட்டி கொடுப்போம். ஒரு இடத்துல 500 வீடு, அதுல பிரேசேலம் எல்லாத்தையும் கட்டி கொடுப்போம். அப்படிதான் என்னுடைய திங், அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை போகுது. அப்படித்தான் இந்த சனத்தை நச்சு கொண்டு சாகுற படிய வளையம் கொள்ளும். அந்த 500 வீடு கொடுக்கல 100 வீடு வயசு போனாங்களுக்கு கொடுப்போம். சாபுரம் இயலாது கஷ்டப்பட்டாங்க ரோட்ல இருக்கிறாங்க 100 வீட்டை கொடுப்போம். 400 வீட்டுக்கு ஆக்களை தேர்வு செய்யல, வேலை செய்யக்கூடிய 2 பேர் உள்ள ஆக்களை மட்டும் 400 வீடு தீர்மானம் எடுப்போம். அந்த 2 பேர்ல கொண்டு போய் ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு போடுவோம். ஃபேக்டரி என்னோட ஆள்கிட்ட கெஞ்சி கேட்டு கூத்தாடி ஒரு லெதர் ஃபேக்டரி ஒன்று அடிப்போம். அந்த ஏரியா ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் படி 2 பேருக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் மாதம் ஒப்பந்தம் எழுதுவோம். ஒரு வீட்டுக்கு ஒரு வட்ட சம்பளம் தான் மற்ற சம்பளம். அந்த 30 லட்சம் ரூபாய் வீட்டை நீங்கள் 30 மாதத்துல கட்டி முடிக்கணும். ஒரு மாதம் 1 லட்சம் ரூபாய் படி கட்டி முடிக்க வேண்டும். இப்படி நான் யோசிக்கிறோம். கட்டாம மூடிட்டாங்க வேண்டாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வெளியே போகும். சோ 2 பேர் வேலை செய்ய 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஒருத்தன் வாழ இன்னும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். எங்களுடைய இப்படித்தான் வெளிநாடுகள்ல மோகேஜ் கட்டுறது இப்படித்தான், சரிதானே? அந்த 1 லட்சம் ஒரு தட்ட சம்பளம் வந்து கொண்டிருக்கு மாநசபை. சோ 30 மாதத்துல திருப்பியும் அந்த 15 கோடி நான் எடுத்துருவேன். அதே நேரம் அந்த ஃபேக்டரியால $3,000 நான் கொண்டு வந்துருவேன். விளங்க அதான் சிஸ்டம். சோ 30 மாதம் என்றால் 2.5 வருஷம். 2.5 வருஷத்துல இவன் ஒரு வீட்டுக்கும் ஓனர் ஆயிருக்கணும். ஒரு ஆளுக்கு சம்பளம் இருக்கு. இன்னொருத்தர் 2வது ஆளும் வேலை செய்ய தொடங்கிடுவாரு. நான் அந்த வீட்டுக்குரிய மோகேஜை 30 லட்சத்தை கட்டி பிடிச்சிருவேன். சோ இதுல நாங்கள் இனி பணவீக்கம் சம்பந்தமா யோசிக்கணும். அப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. நான் கொஞ்சம் படிக்கிறா தானடா. சோ இன்ஃபிளேஷன் சம்பந்தமா யோசிக்கணும். சோ 30 லட்சத்தை இன்றைக்கு கொடுத்துட்டு 2.5 வருஷத்துக்கு பிறகு அந்த 30 லட்சத்தின் பெருமதி இல்ல, அது 20 லட்சமா போயிடும். எனக்கு அதுல விளங்கும். சில பேர் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சாக யோசிப்பேன். என்ன இன்ஃபிளேஷனை பற்றி யோசிக்காம ஐடியா போடுறாங்க. எல்லாம் ஜோசிப்பத்தானேடா, அதெல்லாம் ஜோசிப்பன் தானே. சரி, அந்த 30 லட்சத்தை வேண்டி கொண்டு இன்னும் ஒரு 500 வீட்டு இன்னொரு இடத்துல 2.5 வருஷத்துல கட்டுவோம். ஏன்னா அங்கேயும் இதே மாதிரி செய்யணும். இப்படித்தான் ஒரு சமூகத்தை இப்படித்தான் ஆசைப்படுறேன், திங்க் பண்றேன்டா. எனக்கு இந்த KKS ரோட்ல நான் 2 சாயங்கள்ல இந்த KKS ரோட், இந்த சாவச்சேர் ரோட், இந்த மேனிப்பா ரோட், இந்த மூண்டும் அடுத்தது பெருந்துறை ரோட் 4, இந்த 4 ரோட்டும் டபுள் ட்ராக் ஆகி நடுவான கோயில்கள் அவ்வளவு லைட்டா, மோட்டர் பைக்கு தனி ட்ராக், வாகனங்களுக்கு தனி ட்ராக், ஒரு மெட்ரோ ட்ரெயின், அது ஃப்ரீயா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு செத்து போயிட்டு வேண்டாம். அது அவ்வளவுதான் என் ஆசை. இதுக்கு மேல கணக்கு ஆசை எல்லாம் எனக்கு இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் ஆசைப்படுறேன், கனவு காண்றேன். ஆனால் நீங்க தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகள் தையிட்டி, இன்றைக்கு தையிட்டி அடிபாடு வந்துரு. நான் கோயில்கள் சம்பந்தமா கதைக்கல, இந்த தையிட்டி சம்பந்தமா கதைக்க மாட்டீங்களா ரெண்டு கேட்கல தொடங்கினேன் அடிபாடு. என்ன ஆணிய புடிங்க
நான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், தமிழன் என்ன நேசிக்கிறதா இருந்தால் நேசி, என்ன தேவையில்லைன்றா விடு, என்ன அரசியல் செய்ய வாண்டு சிங்கள இனம் கூப்பிடுது. நான் அங்கே போய் உண்மையா இருப்பேன்டாப்பா, அங்க போய் அந்த சனத்துக்கு உண்மையா இருக்கேன். நான் தமிழே கதைக்காம போயிடுவேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. நான் தேவையில்லைன்னு இன்றைக்கு நீங்க ஓட் போடுறீங்களோ அன்றைக்கு நான் போயிடுவேன். இந்த வடக்குக்கே வரமாட்டேன், நான் போயிடுவேன். என்ன முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொள்ளும், சிங்கள சமூகம் ஏற்றுக்கொள்ளும். சிங்கள சமூகம் சொல்லுது, இன்றைக்கு நீ கொழும்புல ஓட் கேட்டியண்டா சிங்களவனை விட கூட ஓட் கிடைக்கிறது உனக்கு தாண்டா. ஏன் ஏன் நினைக்கிறீங்க? பிரபாரணங்கிற தெய்வம் துணிஞ்சு சொல்லி போட்டுனா அவன் சந்தோஷப்படுறான். டேய், அவன் 1000 கலைக்கட்டும், கொட்டியாக இருக்கட்டும், அவன் உண்மையா சொல்றான்டா, தன் சனத்துக்காண்டி அடி வர்றான்டா. இன்றைக்கு நான் இருக்கிற இடங்கள்ல சரிதானே, நான் போய் நிக்கிற இடங்கள் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர் இல்லாம சொல்றாங்க, டாக்டர் நீங்க சிங்கள பொலிட்டிக்ஸ் செய்யுங்களோ, இங்கால வாங்கொடுப்போம். ஏன் அங்க இருக்கிறீங்க? அண்ணே டாக்டர் எந்த ஜாதி பேரிக்குனே ஆகம் பாதும வேதமத்தினே பங்குவகத்தினே டாக்டர் எந்த பேப்பர் இந்த பக்கம் வாங்க டாக்டர். எங்களுக்கு உண்மை சொல்ற அரசியல்வாதி தான் வேணும். இதான் இன்றைக்கு அன்றகுமார் சனாயகம் பயப்படுற. எங்க என்ன அவற்றை பக்கம் எடுத்தா உண்மையை சொல்லி போடுவோம். இதனாலதான் என்னோட அரசியல்வாதிகள் சேர்ந்து சிங்கள சனம் இன்றைக்கு சொல்லுது, வா ராசா நான் அடே அடுத்த முறை செலக்ட் பண்ணி கொழும்புல நான் அது கூடிய வாக்குல வின் பண்ணி காட்டுறேன். அது எந்த அரசியல் கட்சிகளோட போய் நிக்கிறேன் என்றது முக்கியம் இல்ல, ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளோட சேர்ந்து இவன் சுயேட்சையா நான் பாராளுமன்றமே கொழும்புல போய் காட்டுறேன். எனக்கு அது கஷ்டம் இல்ல, சுயேட்சையா பாராளுமன்ற கொழும்புல என்னால போய் காட்டுறேன் ராசன் வடிவ அவளை. இன்றைக்கு நான் ஆசைப்படுறேன் இல்ல, இன்றைக்கு நான் இருக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்துல வீடு இல்லை எனக்கு. ஏன்னா வீடு இல்லை, நான் நிக்கிற ஒரு இந்த வீடு தான் அன்னைக்கு தெரியும், ஒரு ஆள்கிட்ட பிச்சையில தான் நான் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன். எனக்கு LOLCல இத்தனை 1000 பங்குகள், அதுண்ட வருமானத்தை கொண்டு லண்டன்ல இருக்கிற பேங்குகள்ல போட்டுட்டு இங்க தமிழீழம் வேணும், தெல்லிப்பழ வைத்தியசாலையை மத்திய கொடுக்க மாட்டேன்னு கதைக்கிறவன் நான் இல்லை. நான் யோசிக்கிறேன், இதுல சிறுவிழான்ல இருக்கிற சனம் OPD நீட்டா பெயிண்ட் அடிச்சா சந்தோஷப்படுமா இல்லையா? இந்த பெரிய விழான் அதுல அவர் மேனிப்ப பிரேசப தவிசாளர் சொல்றார், குப்பை விழான்னு, பெரிய விழான்னு குப்பை விழான்னு, பிறந்த ஊரே குப்பை விழான்னு. எனக்கு ஆசை அந்த சனத்துக்கு 4 ஃபேக்டரியை போட்டி கொடுத்து, டாக்டர் நாளைக்கு இல்லை என்றால் இவன் செய்த அபிவிருத்தி, இவன் எங்களுக்காக போராடினது என்றது. நான் இந்த வாழ்க்கையில மெடிசின் படிச்சது காரணம் சின்னல்ல, நான் ஒரு லோயரா தான் படிக்கணும்னு ஆசைப்படும். மெடிசின் படிச்சது காரணம் என்னுடைய அப்பாவினுடைய ஆசை. ஆனா அந்த மெடிசினையும் தூக்கி எறிஞ்சு போட்டு வந்தது நான் அதிகமா நேசிக்கிறது அம்மாவை விட அப்பாவை. அந்த அப்பாண்ட கனவையும் தூக்கி எறிஞ்சு போட்டு வந்தது. அப்பா தன்னை இழந்தது இந்த நாட்டுக்காக. எத்தனையோ 1000 வசை பாடல்கள் அப்பாவை 3 மாதம் மறைச்சு வச்சதாம், அப்பாவுக்கு புலிகள் தண்டனை கொடுத்தாமண்டிக்கு நெஞ்செல்லாம் எரியுதுதான், கவலையா இருக்கு. ஆனா எனக்கும் என் அண்ணாமாருக்கும் தெரியும், என் அப்பா அப்படி எத்தனையோ தரம் அப்பாவோட அடிபட்டிருப்போம் சின்னல இருக்கு. எங்களுக்கு வெஸ்டர்ன் ஜெர்மனில, வெஸ்டர்ன் பெர்லின்ல, ஹோட்டல் டீவொலியில 400 பேர் மேனேஜரா இருக்கீங்க. நான் மண்ணாங்கட்டிக்கு 87ஆம் ஆண்டு இதுக்குள்ள பூந்த வரேன்னா அம்மாவை விருதறிகிற காலத்துல சண்டை பிடிச்சிருக்கிறோம். அப்பா சொல்லுவார், உனக்கு தமிழ்ல பற்றில்லை என்றா நீ என்ற பிள்ளை இல்லையே. அப்பாட்ட சரத்துக்கு இருந்தா நான் பெரியாக்கள் இருந்து கதை கேட்கல, நான் இருந்து கதை கேட்போம். அதனாலதான் எனக்கு அந்த உலக அறிவு அப்பாவிடம் இருந்து வந்தது. இன்றைக்கு இந்த மண்ணில நான் நிக்கிறேன் என்றால் என்னுடைய தந்தைக்காக மட்டும்தான். என்னுடைய தந்தை கடைசி நேரம் முள்ளிவாய்க்கால்ல மாத்தளன்ல வயிறு காயப்பட்டிருக்கீங்களை 2 விடயத்துல சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒன்று என்ற பிள்ளை டாக்டர் என்றது, அந்த இதை நான் இழந்து உங்களுக்கு தந்துட்டேன். 2வது செஞ்சிருப்பேன், நான் அன்னைக்காண்டி சாரம் உண்டு. யாருக்காண்டி சாரம்? எத்தனையோ தரம் நாங்கள் எதிர்த்து கதைக்க இல்லை, அன்னைய பற்றி யாரும் வீட்டுல கதைக்க கூடாது. யார் அண்ணே? பிரபா. சரிதானே? இந்த வளப்புல பிறந்ததுதான் இது. இது ஒன்றும் பூனைக்கு இது பிறந்தது, இது புலிக்கு பிறந்தது. எனக்கு இன்றைக்கு நான் இங்க நிக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம், இந்த என்னுடைய இனம் நாசமா போக கூடாதுதான் நான் நிக்கிறேன். நான் சிங்கள இனத்துல போய் சிம்பிளா போட்டி செய்யலாம்டா, சிம்பிளா போட்டி செய்யலாம். என்ன எனக்கு பெரிய ஒரு அமைச்சு பதவியில் தான் வச்சிருப்பாங்க. நான் இன்றைக்கு இங்க 2 அடி வருது, இன்றைக்கு சாப்பாடு இல்லாம, இன்றைக்கும் டயபெட்டிக் மருந்து போடாம, இன்றைக்கும் 6 மணிக்கு வலிக்கிட்டு போய் நெடுந்தீவுல நின்றது. நான் நெடுந்தீவுல அடிபட்டா அந்த வீடியோக்கள் வெளியால வந்தா அரசாங்கம் வடதாரைய 2 தரம் காலமையில ஓட பண்ணுன்றதுக்கான தான் ஒரே ஒரு காரணம். பிறகு ஜோதிச்சது இல்ல, அதை விட முக்கியமானது இங்க தெல்லிப்பள்ளையில இருக்கு. சோ வேற இடம் இல்லைன்னா பரவாயில்ல, ரக்கி விட்டுவா, நான் இங்க போவோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போறதுக்கு வசதிகள் இல்லை என்ற மக்களே வீடியோ பார்த்துட்டு எனக்கு மக்களே போகலாம் அனுப்பினான். அந்த நிலைமையில நான் ஒரு பார்லிமெண்ட் எம்பியை ஏறி போறதுக்கு நானோட இளங்குமரன் இல்ல. சோ நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்கோ. இந்த வீடியோக்களுக்கு பிறகு இந்த கெட்ட கிருமி கஜேந்திரகுமார் ஒன்றுக்குமே வக்கீலாத ஸ்ரீதரன் உங்களுக்கு அரசியல் செய்ய வேணுமா இல்லையான்றதை என்ன திட்டுறவன் ஒவ்வொருத்தரும் ஜோதிச்சு கொண்டு சார், ஒவ்வொருத்தரும் ஜோசும்
இந்த மீடியாக்கள்ல வாரதுல பார்த்துட்டு இவன் போய் மைண்டோட நிக்கிறான், இவன் அடி நான் நாளைக்கு போய் ரணில் அடுத்த கிழமை ரணில் மேடையிலடாப்பா கதைக்க போறேன் தெரியாத உங்களுக்கு. அதுக்கு அடுத்த ஆண்ட்ரோ மாசம் உம்மிடா போய் கதைப்பேன். நான் கதைக்கிற முழுக்க என்னுடைய இனத்தினுடைய வெளி, அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த அரசியல் பிடிக்கல, அர்ச்சுனா ராமநாதன் போடுற இடம் எல்லாம் சண்டேல எல்லாம் சொன்னீங்களா? இன்றைக்கு மீட்டிங் நடந்த உடிவில்ல, யாரும் சண்டை பிடிக்கல. உடிவில்ல அந்த பாரை கேன்சல் பண்ணி இருக்கிறோம். முதலா 2 டாக்டர் மேர் எம்பி மேரா சேர்ந்து ஒரு பார க்ளோஸ் பண்ணினது தமிழன் வரலாற்றுல பார கொடுத்ததுதான் வரலாறு. ஸ்ரீதரம் போன்ற கள்ள நாய்கள் பார உருவாக்கினதான் வரலாறு, சமூகத்தை அழிச்சதுதான் வரலாறு. இவன் கயத்திர மேரெல்லாம் சும்மா நினைக்கிறீங்க, சுமந்திரன் போய் பார் ரிபன் பட்டி ஓபன் பண்ணி வைப்பேன். நான் சொல்ற கேள், எனக்கு இந்த இனம் முக்கியம், எனக்கு இந்த சனம் முக்கியம், எனக்கு என்னுடைய மக்கள், என்னுடைய ஏழை மக்கள் எனக்கு முக்கியம். நீ ஆறு என்ன கதைச்சாலும், பைத்தியக்காரன் இல்லை என்ன கதைச்சாலும் எடுத்த கால பின் வைக்க மாட்டேன். அது 100% ஷுவர். நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். இந்த கஜேந்திரகுமார் கூட்டம் உங்களை இனியும் ஏமாத்துறதா இல்லையா? இப்ப எனக்கு பிராக்டிகலா விளங்கல, அவற்ற குடுமையை மட்டும் கொடுக்கணுமா மத்திக்கு அவற்றை கேன்சல் பண்ணிட்ட மாட்டேன். ஜிஜி பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிருக்கோம். அது டெவலப் பண்ண போவா. சோ டெவலப்மெண்ட் பார்த்தால் ஒவ்வொரு யூனிட்டுகளும் மத்திய அரசாங்கத்துக்குள்ள வந்து அங்க ஒன்று போனாதான் டெவலப் ஆகும். நேரடியா அவங்க தான் காசு அலோகேட் பண்ணுவாங்க. சோ நாளைக்கு ஜெஃப்னா டிசிசி மீட்டிங் இருக்கிறது. நாளைக்கு மிகப்பெரிய சண்டை, பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. நாளைக்கு நாங்கள் இதுல அப்படித்தான் வந்தாலும் 4-2 மெஜாரிட்டி. நான் 3 NPP பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெல்லிப்பளையை நாங்கள் டெவலப் பண்றோம், டிசைட் பண்ணிட்டோம். தெல்லிப்பளை ஊழல்கள் எல்லாம் வெளியால வந்திருக்கிறது, அதுக்குரிய என்கொயரி நடக்குது. தெல்லிப்பளையை நாங்கள் காப்பாத்துறோம். இது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த தமிழீழம் தையிட்டி என்கிற இந்த கட்ட கழுத்தனைகள் இந்த கஜேந்திரகுமார் டீம் இருக்க வேணுமா இல்லையான்றத நீங்கள் தான்டா தீர்மானிக்கும். நான் இங்க உங்களுடைய ஓட்டான் தீர்மானிக்கும். ஜோசிங்க உங்களுடைய ஓட்டான் தீர்மானிக்கும். புலம்பெயர் நாட்டுல இருந்து அர்ஜுனாவை திட்டுறவன் ஜோதிச்சு கொள்ளு. நீ என்ன திட்டுறது மூலம் உன்னுடைய இனத்தை நீ திட்டுற. நீங்க என்ன தனிப்பட்ட ரீதியில திட்டினா நான் கோவிக்க மாட்டேன். அப்ப பைத்தியக்காரன் விசாரணை சொன்னா நான் உன்னை பார்த்து சிரிப்பேன். என்னடா நான் ஒரு MBBS டாக்டர். ஆனா ஒரு அரசியல் விளங்காம நீங்க எனக்கு திட்ட சரியான கவலையா இருக்குதா? சரியான கவலையாகும். உங்களை நினைக்க கோபம் வருது. இங்க இருக்கிற சனத்திட்ட வெளிகளை விளங்காம உங்களோட அசைலம், உங்களோட ஆணியை மட்டும் யோசிக்கிறீங்களேடாப்பா. இங்க இருக்கிறவன் எல்லாம் என்னட்டு வாழ்றது. கொஞ்சம் யோசிங்கடா, கொஞ்சம் யோசிங்க. இந்த பாவம் அடுத்த வரலாறு வரைக்கும் கொண்டு போய் கூட சேரும். நாங்க செய்கிற விலை, நான் இன்றைக்கு ஒரு பிழை விடுவனாக இருந்தால் அது என்னுடைய பிள்ளையை பாதிக்கும். நான் என்ற இனத்துக்கு துரோகம் செய்கிறனா இருந்தால் நாளைக்கு என்னுடைய இனம், என்னுடைய தந்தையார் பிழையானவனா இருந்தால் 3 மாதத்துல MP இருக்க மாட்டேன் நான். என்னுடைய தாயார் பிழையானவனாக இருந்தால், என்னுடைய இனத்துக்கு கூட ஆசை இருந்தால் 3 மாதத்துல MP இருக்க மாட்டேன் நான். இது நீங்க சிந்திக்க வேண்டிய தருணம். நீங்க யோசிங்க. உங்களுக்கு இப்படி ஏமாத்துற கஜேந்திரகுமார், கட்டகலதன், ஸ்ரீதர் மாதிரியான ஆக்கள் வேணுமா? இல்ல இந்த இனத்துக்காக போராடுற பாராளுமன்ற உறுப்பினர்களை அடுத்த முறை நீங்க தேர்வு செய்யப்படுங்கன்றது. இந்த எதிர்காலம் முழுக்க உங்களுடைய கையில. நன்றி, வணக்கம். டாக்டர். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே
சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குவிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே